இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எதிர்மறையாய் சிந்திக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோபுவினுடைய சரித்திர புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. For the thing which I greatly feared is come upon me, and that which I was afraid of is come unto me. Job chapter 3 verse 25. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல யோபு என்ன சொல்றார் அப்படின்னா, நான் பயந்த காரியம் என் வாழ்க்கையில வந்துட்டு எதுக்கு அஞ்சினேனோ அது எனக்கு நேரிட்டது, என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்வதாக இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், ஆனால் எதிர்மறையாய் சிந்திக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த எதிர்மறையான சிந்தனையை குறித்து அநேக விதங்கள்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். உதாரணமா சில பேர் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை பத்தி நிறைய காரியம் பேசியிருப்போம், அதுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்றப்பெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்யற காரியத்துல ஒரு சின்ன குறை நடந்துட்டா, ஒரு சின்ன காரியம் தவறாய் நடந்து விட்டால் இம்மிடியேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்ற வார்த்தை, எனக்கு அப்பவே தெரியும் இது இப்படித்தான் முடியும், இந்த காரியம் சக்சஸ் ஆகாது அப்படின்னு நான் முதல்ல நினைச்சேன் அப்படின்னு இந்த மாதிரியான காரியத்தை பேசுவாங்க. அப்படியானால் அவங்களுடைய மனசுல ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் இந்த காரியத்தை பத்தி இருந்திருக்கு. இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு எங்க வீட்டுக்கு எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா. அவளுடைய குழந்தையும் கூட்டிட்டு வந்திருந்தா. அந்த பையனுக்கு ஒரு 2-2.5 வயசு இருக்கும். அவன் வீட்டுல விளையாண்டுட்டு இருந்தா. அப்போ ஒரு இடத்துல ஒரு கார்னர்ல இடிச்சு உள்ள போனான். நான் இம்மிடியேட்டா சொன்னேன், டேய் பாத்துடா, கீழே விழுந்துராத அப்படின்னு. இம்மிடியேட்டா அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்னன்னா, அண்ணா இப்படி சொல்லக்கூடாது, இது நெகட்டிவ் தாட்ஸை தான் கிரியேட் பண்ணும், அப்படி இல்லாம நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கேர்ஃபுல்லா போகணும், இந்த இடத்துல இந்த மாதிரி நவுந்துடணும், இந்த மாதிரி காரியத்தை பாசிட்டிவா நம்ம அப்ரோச் பண்றதை தான் நம்ம குழந்தைங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த எதிர்மறையான காரியங்களை யாருமே இன்னைக்கு விரும்புறது கிடையாது. உலகத்துல இருக்கவங்களுக்கே நெகட்டிவ் தாட்ஸ் வராத அளவுக்கு அவங்க பாதுகாத்து கொள்ளுகிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு அதுல சக்சஸ் ஆகுறாங்கன்றது கேள்விக்குறி. இன்றைக்கு நாம தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், தேவனைத்தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்துல எதிர்மறையான சிந்தனைகள் வருகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளதுன்னா, யோபுவை குறித்து அவர் பேசின வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோபு எப்படிப்பட்ட மனிதர்? 1வது அதிகாரத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளது, அவர் தேவனுக்கு பயந்தவர், உத்தமனாய் வாழ்ந்தவர், பெரிய ஆஸ்திகளை உடையவர், எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய மனிதர். ஈவன் அவர் என்ன செய்வாரா அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல தங்களுடைய இருதயத்திலாவது தேவனுக்கு விரோதமா ஏதாவது பேசியிருப்பாங்க, சிந்திச்சிருப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தக்கூடிய அளவிற்கு தேவன் மேல் ரொம்ப விசுவாசத்தோடு உத்தமனாய் வாழ்ந்தவர் இந்த யோபு. அப்படிப்பட்ட மனிதர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து, அதாவது நமக்கு தெரியும் அவருடைய ஆஸ்தி எல்லாம் போச்சு, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறார்கள். இப்போ ஒன்னும் இல்லாதவராய் உட்கார்ந்து இருக்கும் போது, தெருவுல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நம்ம வாசித்த இந்த வசனங்களை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எந்த காரியம் இப்ப நடக்குதோ, நான் முன்னாடியே அதுக்கு பயந்திருந்தேன், நான் அஞ்சின காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவரு அவ்வளோ பெரிய செல்வந்தனா இருக்கும் போதுல என்ன நினைச்சிருக்காரு? ஐயோ, நான் என்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து போய் விடுவேனோ அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. தன்னுடைய பிள்ளைகளோடு ஜாலியா இருக்கிற அதே நாள்ல தன்னுடைய படுக்கையில மேபி அவர் திங்க் பண்ணி இருக்கலாம், மேபி என் பிள்ளைங்கள் எல்லாம் நான் இழந்து போயிருவனோ, தனியாயிருவனோ, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் யோசித்து இருக்காரு. அதனால தான் இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வருது, நான் என்ன பயந்தனோ அந்த பயந்த காரியம் என் வாழ்க்கையில நேரிட்டது அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்?
தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருப்பார். உதாரணமா நம்மள நல்ல ஒரு ஜாப்ல வச்சிருந்திருப்பாரு, கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு அவர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஐயோ, என் வாழ்க்கையில என் வேலை இல்லாம போயிருவேனோ, இந்த வேலை போயிட்டுன்னா எனக்கு இருக்க கமிட்மெண்ட்லாம் என்ன ஆகுறது? இன்னைக்கு அநேகர் புலம்பி தவிக்கிறது நம்ம பார்க்க முடியும். இந்த ஏஐ இனிமே நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இன்னும் எத்தனை வருஷம் இந்த சம்பளம் வரும்னே தெரியலன்னு அநேகர் புலம்புவதை நம்ம கேட்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாம இந்த மாதிரி புலம்புகிற காரியம் அது முன்னெச்சரிக்கை கிடையாது. நல்லா கவனமா யோசிக்கணும். இது முன்னெச்சரிக்கை கிடையாது, மாறாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற அவிசுவாசத்தை தான் இது வெளியில காட்டுகிறது. நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் தேவன் மேல் விசுவாசமா இருந்தால், ஒரு வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்குமே வரும். எல்லா நேரத்திலும் நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தை வரும் தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கலாம், ஆனால் தேவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், நான் விசுவாசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒருவேளை நான் பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், போராட்டம் என்னை சூழ்ந்திருக்கலாம், ஆனால் நாளைக்கு எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாயிலிருந்து வெளியில வரும். மாறாக வேற மாதிரியான அவிசுவாசமான வார்த்தைகள் வருது அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவிசுவாசமானது நமக்குள்ளே தொற்றி கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, இதை நாம் சரி பண்ணணும். இல்லாவிட்டால் இது அநேக விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். சோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவன் மேல் விசுவாசமா இருப்பது. எப்போ தேவன் மேல் மாறாத விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமோ, அப்போது எதிர்மறையான எண்ணங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்தனையில இடம் இருக்காது. மாறாக தேவனை குறித்த வார்த்தைகள், நம்பிக்கை தரும் வார்த்தைகள் மாத்திரமே நம்ம வாயிலிருந்து புறப்படும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுடைய தகப்பனா இருக்கிறீர். தகப்பனே, நாங்க ஏதோ வெறும் கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கலப்பா, உயிரோடு இருக்கிற தேவனை மாத்திரமே நாங்க ஆராதிச்சுட்டு இருக்கோம். அப்பா, இன்னைக்கு எங்களை சுற்றிலும் சில போராட்டங்கள், சில காரியங்கள் எங்களுக்கு விரும்பத்தகாத வகையில நடக்கலாம். ஆனாலும் தகப்பனே, உண்மையில மாத்திரம் நாங்கள் விசுவாசமா இருக்க, அப்பா அந்த விசுவாசத்துல கொஞ்சம் கூட நாங்க தளர்ந்து போகாமல் இருக்க ஆவியானவரே, நீர் எங்களை பாதுகாத்துக்கோங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் உம்மை சார்ந்து மாத்திரமே நாங்க வாழணும் தகப்பனே. எங்கள் சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, எங்களை அழைத்த தேவனை மாத்திரமே நாங்க பார்க்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.